சுந்தரவலிக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, சுந்தரவலியை செம்ம கலாய்ஸ்டார் நம்ம சூர்யா அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த வாட்ச்மேன் உடை இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க தவறா சித்தரிச்சு அண்ட் தவறா வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா தான் சூர்யாவே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து இன்னைக்கு செம்ம கலாய்ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசிங்கம் வந்து அவங்களுக்கு தேவைதான். இதுக்கப்புறமாவது எந்த தொழிலையும் உயர்ந்த தொழில், எந்த தொழிலையும் தாழ்ந்த தொழில் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. கண்டிப்பா நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். சூர்யா இருக்கிற வரை அவங்க நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஆனா அந்த இன்டர்வியூட முடிவு எப்படி இருந்தது அப்படின்னா, நந்தினி சுரேகா யாரை செலக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் கேண்டிடேட். சோ அவங்க தான் இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தீர்ப்பு வந்துருச்சு. ஏன்னா இவங்க வந்து மாதங்கிக்கு ஆதரவா பல பிளான் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு, மாதங்கி யாரெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களாம் மறுபடியும் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தாங்க. அதாவது நந்தினி அண்ட் சுரேகா இவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. இவங்க வந்து ஒரு டம்மி தான். அதாவது நந்தினி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சுரேகா விட நந்தினி தான். சோ நந்தினி ஒரு டம்மி தான் அப்படின்றத எல்லார்கிட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. பட் அவங்க முயற்சியில பாத்தீங்கன்னா பல்பு தான் விழுந்தது. சூர்யா அதை முறியடிச்சிட்டு எல்லாருக்குமே ஒரே ஈக்குவல் தான். இங்க சிஇஓ யார் அப்படின்னா நந்தினி தான். நந்தினி என்ன சொல்றாலோ அதுதான் நடக்கும். இப்ப சுரேகா உள்ள கொண்டு வந்திருக்கீங்களா, ஓகே, சுரேகா இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் மாதங்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் யாருக்குமே பிடிக்கல. சோ அதனால யாரையும் நாங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சூர்யா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. உண்மையிலேயே சூர்யா இப்படி இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ நந்தினிக்கு நல்லது. சூர்யா இப்படி இருக்கிற வரதாங்க அவங்க வந்து அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா அடுத்தடுத்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் சேர்ந்து. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா யாருக்கு எதிரான நந்தினிக்கு எதிராக தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தினி தான். நந்தினி நல்லா இருக்க கூடாது, யார் எப்படி போங்க அதை பத்தி கவலை கிடையாது, பட் நந்தினி நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மாதங்கி ஒரு பயங்கர திட்டத்தோட தான் வந்திருக்காங்க இந்த கம்பெனிக்குள்ள. இந்த கம்பெனியை அழிச்சிடணும் அப்படின்றது அவங்களோட பெரிய டார்கெட்டா இருக்குது. சோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண விடாம தடுக்கிறது நந்தினி கையில தான் இருக்குது. நந்தினி நினைச்சா மட்டும்தான் அந்த விஷயத்தை தடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுரேகாவா இருக்கட்டும், மாதவியா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரால எதுவும் பண்ண முடியாது. முக்கியமா சுரேகாவுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன பங்கு இருக்கும். அதாவது நந்தினிக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா மாதவிக்கு அந்த விஷயம் கூட இருக்காது. ஏன் அப்படின்னா மாதவி வந்து ஒரு ஜீரோ அண்ட் ஜோக்கர் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க சுயநலம் தான் முக்கியம். சோ அதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கம்பெனி சைடு அவங்களுக்கு பெருசா எந்த எதுவுமே தெரியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. சோ இதுக்கப்புறம் நடக்க போற எபிசோட் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தபடி பக்காவா இருக்க போது. நம்ம என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகுது. சோ பாப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எபிசோட் எப்படி போகுது அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க. ஏன்னா இப்பதான் சூர்யா அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. நந்தினிக்கு பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் வந்திருக்குது. அண்ட் அது போக பாத்தீங்கன்னா சுரேகாவும் இப்ப நந்தினி பக்கம் வந்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நந்தினிக்கு எக்ஸ்ட்ரா பலம் தான் வந்திருக்குது. சோ இவங்க எல்லாரோட ஆட்டத்தை முறியடிக்க யாரால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சூர்யா, நந்தினி, சுரேகா இந்த டீமால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா அந்த விஷயத்தை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறையவே இருக்குது. சோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, எப்படி கதை நகரப்போகுது அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ.